விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர்கள் ஸ்ரீதர், சந்தானம் ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்களோடு விக்கிரவாண்டியில் இருக்கும் நமது நெறியாளர் ஆனந்தி விவரங்களை கேட்டறிவார். ஆனந்தி, இனி உங்களிடம். நன்றி பாலா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தமிழகத்தில் மிக முக்கியமான இடைத்தேர்தலாக பார்க்கப்படுது. புதிய தலைமுறை தொடர்ச்சியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைய தினம் வரைக்குமே தொடர்ச்சியாக தகவல்களை களத்திலிருந்து செய்தியாளர்கள் மூலமா தொடர்ச்சியாக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். களத்தில் இருக்க என்ன நிலை இருக்கு, வாக்காளர்களுடைய மனநிலை என்ன, வேட்பாளர்கள் கிட்ட தனித்த நேர்காணல் என தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இப்ப நம்ம இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா முட்டத்தூர் அப்படிங்கிற ஒரு வாக்கு மையத்துல தான் இருக்கும். இங்க மொத்தமா 3 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 வாக்குச்சாவடி மையத்திலையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 3197 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்ப காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதுல இருந்தே தொடர்ச்சியாக கணிசமான அளவுல வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதிமுகவும் தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய வாக்குகள் எந்த கட்சிக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே போல கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் இதெல்லாமே தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தல் பரப்புரையின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான, அதாவது 2 பிரதானமான திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக 2 கட்சிகளுடைய தலைவர்கள் நேரடியாக வந்து அவங்க பிரச்சாரம் செய்யல. இதுவுமே ஒரு கவனம் கூர்ந்து பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த முட்டத்தூர் வாக்குச்சாவடி மையத்துல தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா வாக்காளர்களுக்கான கழிப்பறை வசதி, அதே போல குடிநீர் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து வெயில்ல நின்றுட்டு இருக்கோம். இங்க வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆனா இந்த வாக்குச்சாவடி மையத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா மரங்கள் இருக்கிறதுனால நிழல் அதிகமாகவே இருக்கு. ஆனாலும் கூட முதியவர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யறதுக்காக அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சிஆர்பிஎஃப் வீரர்கள் மட்டுமே 4 பேர் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இங்க வந்து 3 வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா 3 வாக்குச்சாவடி மையத்திலுமே ஆண்களுக்கு தனி வரிசை, பெண்களுக்கு தனி வரிசை அப்படின்ற மாதிரி தான் அவங்க தொடர்ச்சியா தங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் புதிய தலைமுறை தொடர்ச்சியாக களத்திலிருந்து தகவல்களை பிரத்யேகமாக மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில நம்முடைய செய்தியாளர்கள் இப்பவும் களத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. குறிப்பா பனையூர்ல இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைஞ்சிருக்கிறாரு. அதே போல விக்கிரவாண்டி வாக்குச்சாவடி மையத்திலிருந்து சந்தானமும் இணைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஸ்ரீதர் கிட்ட பேசுவோம். ஸ்ரீதர், காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு. பனையூர் வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கள நிலவரம் என்னவாக இருக்கு? வாக்காளர்களுடைய வருகை எப்படி இருக்கு? பனையபுரம் வாக்குச்சாவடி என்பது இன்று காலையிலிருந்தே பெண்களும் சரி ஆண்களும் சரி வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது பனையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளியில் வந்து தொடர்ந்து வாக்கு செலுத்தும் பணி என்பது நடைபெறும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் 2011 சீரமைக்கப்பட்ட இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 2011 5 தேர்தல்கள் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 பொது தேர்தல்கள், 2 இடைத்தேர்தல்களை சந்திக்க, குறிப்பாக இந்த தேர்தலை சேர்த்து 2 இடைத்தேர்தல்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் தங்கள் வாக்கை செலுத்துவதற்காக ஆர்வம் காட்டுகிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவது சில வாக்காளர்களாம். அம்மா, இந்த ஜனநாயக கடமை ஆற்ற வந்திருக்கீங்க, என் வாக்கு என் உரிமை என்ற பொறுவையில் இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தலை பொறுத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க வருவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நீங்க எப்படிமா பாக்குறீங்க? கண்டிப்பா பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன் நான் எல்லா எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். நான் இந்த ஊர்ல 7 வருஷமா இருக்கேன். எல்லா ஓட்டுமே நான் போடுறேன். இது வந்து இடைத்தேர்தல்ன்றதுனால எங்க ஆபீஸ்ல லீவ் கொடுத்திருக்காங்க. இந்த ஓட்டை நான் இந்த ஊர்ல யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா போட்டு வருவேன்.
நன்றிமா. இதே போல் பொதுமக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வு இருக்குதா? அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்குதா? எந்த அளவுக்கு உங்க ஊர்ல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது? உங்க பேரை சொல்லிட்டு சொன்னா கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுவோம். என் பேர் மீனாட்சி. இந்த ஊர்ல எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, போடாம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் ஓட்டு போடுறாங்க. இந்த ஊர்ல யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. குறிப்பாக ஒரு சிலர் சொல்றாங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நமக்கு யார் தோணுதோ அவங்களுக்கு தான் நான் போடுவேன். பணம் வாங்கிட்டு தான் போடணும்ன்றது இல்ல. அது அவங்க என்ன எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் காசு வாங்கிட்டு போடல, நான் காசு வாங்கிட்டு போட மாட்டேன். நன்றிமா. குறிப்பாக என் வாக்கு என் உரிமை என்பதற்காக அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இதுபோல் பொதுமக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வு என்பது இருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் 642 வாக்காளர்களில் தற்போது கிட்டத்தட்ட 145 வாக்குகள் பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுபோல் கிட்டத்தட்ட 20% வாக்குகள் 9 மணி நிலவரப்படி இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறது. இந்த 20% என்பது ஒரு விறுவிறுப்பான வாக்கு சதவீதமாக தான் பார்க்கப்படுகிறது. 276 வாக்குச்சாவடிகளிலும் இதே நிலையை தான் சொல்லப்படுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது வரை 20% வாக்குப்பதிவு என்பது மிகப்பெரிய அளவில் பதிவாகியிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் அமைதியான ஒரு வாக்குப்பதிவாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அனைத்து விதமான ஏற்பாடு காரணமாக பொதுமக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீதர், பனையபுரம் அந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் 20% வாக்குகள் பதிவாகி இருக்கு. மக்களும் ஆர்வமோடு வாக்குகளை செலுத்திட்டு இருக்கிறதா பதிவு பண்ணிருக்கீங்க. குறிப்பா அந்த தேர்தலையொட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க மக்கள் கிட்ட பேசும்போதே புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசலாம். சந்தானமும் விக்கிரவாண்டி வாக்குச்சாவடி மையத்துல இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. சந்தானம், நீங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல என்ன நிலை? வாக்காளர்களுடைய வருகை எப்படி இருக்கு? இந்த இடைத்தேர்தலை வாக்காளர்கள் எப்படி பாக்குறாங்க? எதை முன்வைத்து அவங்க தங்களுடைய வாக்குகளை செலுத்துறாங்க? நிச்சயமா ஆனந்தி, விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2வது முறையாக சட்டப்பேரவையில் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தல், அதே போன்று இடைத்தேர்தல், மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் என தொடர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதி என்பது மாறி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது நம்ம பார்க்கிறோம், காலை 7 மணி முதல் இங்க தொடர்ந்து வாக்குப்பதிவை மக்கள் செலுத்தி வராங்க. கிட்டத்தட்ட நம்ம இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் பதிவாகக்கூடிய ஒரு வாக்கு பதிவு மையமாக இருக்கிறது. அதே போன்று இந்த வாக்குச்சாவடியில் ஏற்கனவே பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் இந்த இடைத்தேர்தலுக்கு போடப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்றது குறித்து நம்ம பேச போறோம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து இங்க ஓட்டு போட வந்திருக்கீங்க? ஐயா, நான் விக்கிரவாண்டி, சொந்த ஊர் விக்கிரவாண்டி. நான் வேலைக்காக தாம்பரம் போயிருக்கேன். நேற்று நைட்டு ட்ரெயினில் வந்தேன், ஓட்டு போடுறதுக்காக வந்தேன். ஆனால் ஓட்டு போட என்னுடைய கடமை, அதனால நான் ஓட்டு போட வந்திருக்கேன். இப்போ விக்கிரவாண்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இடைத்தேர்தல் இப்ப நடக்குது இல்லையா? இப்போ தொடர்ந்து இடைத்தேர்தலில் ஓட்டு போடுறீங்க, அது உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை தருதா? இப்ப ஊர்ல இருந்து நீங்க வர்றதா சொல்றீங்க? அதுல ஐயா, இது திடீர்னு நடக்கிறது. இது ஒரு டெத் ஆகி போச்சு. அவர் மாவட்ட செயலாளர் திடீர்னு இறந்துட்டாரு, அதனால இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அடிக்கடி நடக்குன்னா அந்தந்த அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுக்கு ஆயுள் கம்மியா இருக்கிறதுனால ஆண்டவன் அந்த சூழ்நிலை தான் இடைத்தேர்தல் நடக்குது. வழியே நல்லா ஹெல்த்தா இருந்தா அவருக்கு, ஆனா திடீர்னு இறந்துட்டாரு, அதனால இடைத்தேர்தல். இதை நம்ம பெருசா நினைக்க முடியாதுல்ல. நம்ம பேசுற முடிவு, இடைத்தேர்தல் தொடர்ந்து 2வது முறை நடந்தா கூட வெளியூர்கள்ல இருந்து கூட தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வாக்கு செலுத்தும் வேண்டும் அப்படின்ற ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் எண்ணத்துல பொதுமக்கள் இங்கு வாக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது.